பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் பிரதான குற்றவாளி வடசென்னை தாதா நாகேந்திரன் சாகவில்லை என நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டுள்ளது. வடசென்னை தாதா நாகேந்திரன் முகத்திற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து போலீசார் தப்ப வைத்துவிட்டதாக ஆம்ஸ்ட்ராங் சகோதரர் தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு அவரது வீட்டின் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரன், அவருடைய மகன் அஸ்வத்தமன் உட்பட 27 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் சமீபத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட காரணமாக நாகேந்திரன் மரணமடைந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு அஸ்வத்தமன் மற்றும் அஞ்சலி உட்பட 12 பேர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் கூட வழக்கு கோப்புகள் மாநில காவல்துறை சிபிஐ ஒப்படைக்கவில்லை என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கடந்த 1.5 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் இடையீட்டு மனுதாரராக ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மற்றும் பகுஜன் சமாஜ் தமிழ்நாடு கட்சியின் தலைவர் ஆனந்தன் சார்பிலும் இந்த இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் தரப்பில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கும் நாகேந்திரன் மரணமடைவதாக கூறப்படுவதாகவும், ஆனால் அவரை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அரசு தட்டை வைத்து விட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்தார். பின்னர் இந்த அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை தொடர்ந்து அஸ்வத்தமன், ஹரிஹரன் மற்றும் அஞ்சலி ஆகிய 3 பேரின் ஜாமீன் மனுக்கான தீர்ப்பை வரும் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தாகவும் மற்ற 12 பேரில் மற்ற 9 பேர் மீதான ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை நவம்பர் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார்.